எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ நம்மளோட தொடர்ல வந்து 53வது வாரத்துல இருக்கிறோம். 52 வாரம் வெற்றிகரமா முடிச்சுக்கிறோம். அதாவது 1 வருஷம். இதுல நம்ம என்ன பண்ணுனோம்னா, நிஃப்டி, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இந்த 3யும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். மியூச்சுவல் ஃபண்ட் பொதுவா இண்டெக்ஸே பீட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அதையும் நம்ம பார்க்குறோம். இதுல 0லேருந்து நம்ம வாரங்கள ஆரம்பிச்சோம். இத்தனை வாரங்கள் முடிஞ்சுச்சு. அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய வாரம் வந்து இப்போ 53வது வாரம். அதாவது 1 வருடங்கள் முடிஞ்சுச்சு. இதில பார்த்தோம் அப்புட்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ 17.12% வந்து ப்ராஃபிட்ல இதா இருக்குது. இதில ரிட்டர்ன் குடுத்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம் அப்புட்னா 3.4ம் நிஃப்டி வந்து 5.84ம் இருக்குது. இந்த நிஃப்டிய விட வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதா தான் இருக்கு. இது தலைசிறந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிறோம். அது என்னன்னு நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். 3.4 இதில என்னலாம் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்புட்னா, இந்த வீடியோல பெர்ஃபார்மன்ஸ் இந்த சார்ட்டு நிஃப்டியோட சார்ட்டு, பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் சார்ட்ஸு ஏதாவது பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோமா, ஆட் பண்ணியிருக்கிறோமா, அப்புறம் அதோட சார்ட்டு என்னென்ன பேஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுற மாரி இருக்கு. அப்புறம் இண்டிசஸோட அனாலிசிஸும் பார்க்க போறோம். இண்டிசஸ் எப்படி இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. இதில நம்ம இந்த சார்ட் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த நாள் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையிலேயே இப்ப தான் வந்து இதுக்கு அதிகமான லீடு வச்சுக்கிறோம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட விட 13.72. லீடு அதிகமா வைக்கணும் அப்படின்னா, ஒண்ணு அது குறையணும், இல்ல நம்ம அதிகமா எடுக்கணும். இல்ல 2மே நடந்திருக்குது. அதனால அது நம்ம இந்த தடவ அதிகமான லீடு வச்சுக்கிறோம். இது நம்ம நிஃப்டியோட சார்ட் வார வாரம் நம்ம பார்க்கக்கூடியது. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இதேமாரி ஒரு பேட்டர்ன்ல இருக்குது. இது வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் வந்து இதா தான் ஆகும். அதனால தான் போன தடவையும் சொல்லியிருப்பேன். இது வந்து அப் சைடு மூவ்ல தான் நம்ம போகப்போகுது. ஆனா, அதுக்காக அடுத்த வாரம் நம்ம இதுக்கு இப்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நிஃப்டி வந்து மேல நோக்கி தான் போகும். எல்லா இண்டெக்ஸுமே பிரேக் அவுட் ஆகுற மாரி தான் இருக்குது. அதே சமயம் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 26,000 சிஇஏ பார்த்தோம் அப்படின்னா, 500க்கு மேல வந்து அதாவது இந்த மணி வந்து 500 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது அதிகமான பிரீமியம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத தான் சொல்ல வரேன். இதில ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், வீக்லி பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது. இதில நம்ம கீழ பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்குள்ள வந்து 17.12 நம்ம முன்னாடி பார்த்தது. 3.4ங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு. 5.84ங்கிறது நிஃப்டி. நம்ம 1% கிட்டத்தட்ட 0.91 வந்து அதிகமா இருக்கிறோம். இதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 0.94 குறைஞ்சிருக்குது. இண்டெக்ஸ் நிஃப்டியுமே பார்த்தா 0.0757 இதா இருக்குது. நம்ம 13.72 இருக்கோம். இது வந்து ரூ. 1,00,00,000 வச்சிருக்கவங்க போர்ட்ஃபோலியோக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தத விட வெறும் 12 மாதங்கள்ல 13.72 லட்சம் அதாவது கிட்டத்தட்ட ரூ. 14,00,000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட விட அதிகமா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த சார்ட்ட நம்ம வந்து நமக்கு குறிக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம அங்க இது பண்ணி காட்டுறோம். ரூ. 1,00,00,000 போர்ட்ஃபோலியோங்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து நம்ம போனத கொஞ்சம் 1 மாசம் ஒவ்வொரு மாசமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். போன தடவ போட்டிருந்தேன். 15, நவம்பர்ல. இப்போ ஒரு 13, 12ல வைக்கும். ஏன்னா இந்த சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சது 15 டிசம்பர் 2024ல. அதனால இந்த தடவ இந்த வாரம் கண்டிப்பா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்காக நான் செக் பண்ணியிருக்கிறேன். இதோட சோர்ஸ் வந்து காயின்லேருந்து நான் எடுத்திருக்கேன். உங்களோட புரோக்கர்லேருந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். இது வந்து கேட்டகரி டெப்ட்டு, ஹைப்ரிடு, அப்புறம் ஈக்விட்டி எல்லாமே. இது எல்லாத்தையும் எவ்வளோ ஃபண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,222. இதில நான் ஒரு விஷயம் பார்த்தேன். போன மாசத்தோட இது வந்து ஃபண்ட் வந்து கூடியிருக்குது. அத பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 22, அதில ஒரு 12, 32, 34. 34 ஃபண்ட் வந்து போன மாசம் 1 மாசத்துல மட்டுமே கூடியிருக்குது இந்த இதில. அது ஏன்னு நமக்கு தெரியல. ஆனா கூடியிருக்குது. அப்புறம் 10%, 15%, 20க்கு மேல, 25க்கு மேல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணியிருக்கிறேன். இதில அதர்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது வேற எதுவும் கிடையாது. நம்ம வெள்ளியும், தங்கமும் தான். அது வச்சிருக்கக்கூடியது தான் வந்து கொஞ்சம் அதிகமா போயிருக்குது. மத்தபடி ஈக்விட்டில வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. இந்த சில குழுது இருக்கும். அதில வந்து என்னன்னா, பேங்கிங்கு செக்டாரும், அ அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமா வச்சிருந்திருப்பாங்க. அதேமாரி ஃபண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனா எப்டினாலும் அது நம்மளோட நல்லா பெட்டரா பண்ணியிருக்குங்கிறத ஒத்துக்கிடணும். ஆம் கிட்டத்தட்ட. நம்ம வந்து 17 கிட்ட இருக்கிறோங்க அப்படிங்கிறப்போ, இதுக்கு மேல என்னலாம் இந்த ஃபண்ட் இருக்குதோ, இந்த ஃபண்ட்லாம் நம்மளோட நல்லா பண்ணியிருக்குது. இது எல்லாமே 15க்கு மேல உள்ளது எல்லாமே. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 49 ஃபண்ட் காட்டுது. இது. அதாவது இண்டிவிஜுவலா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அதில ஒண்ணு ஆ எல்லாம் கலந்து இருக்கும். அதேமாரி ஏதாவது இருக்கும். இதுதான் இப்போ உள்ள ஒரு இது. இந்த சார்ட்ட பார்த்து முடிச்சுட்டோம். டேபிள. அடுத்து ஹோல்டிங் போயிரலாம். ஹோல்டிங்கில போய் பார்த்தோம் அப்படின்னா, இது 53வது வாரத்துக்கு உள்ளது. நம்ம அங்க பார்த்ததோட கொஞ்சம் விரிவா குடுத்துருக்கோம். இந்த தடவ கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். அதனால அது காட்டும். என்ன ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, HCLன்னு ஒரு ஸ்டாக் வச்சிருந்தோம். அது வந்து ஒரு 7% ஒரு லாபம் இருக்கும்போதே இத க்ளோஸ் பண்ணிட்டு, IPCA லேப்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஐடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வந்து ஒரு கடைசி 4, 5 வாரமா நல்லா ஏறுன மாரி இருக்குது. அதனால கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி தான் போகும். IPCA லேப்க்கு பிரேக் அவுட் ஆகுற மாரி இருந்துச்சு. சரி அதில கொஞ்சம் ஆட் பண்ணிருமேன்னு சொல்லி, இதுலேருந்து எடுத்து அதில ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில பாலிசி பசார் கொஞ்சம்
இப்போ 9 காட்டுது. இதோட ஒரு 11% வரைக்கும் போச்சு. அப்புறம் ஃப்ளூரோ கெமிக்கல் அது ஒரு நிறைய போய் போன வாரம் 5% கிட்ட ஒரே நாளில் ஏறுச்சு. அப்புறம் டிஎம் இது கமர்ஷியல் வெஹிக்கிள் இது வந்து டாட்டாவோடது. இது டிமர்ஜர்னால இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று கமர்ஷியலை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசஞ்சரில் போடுறதா இருந்தால் போடணும். அதை போட்டு அந்த இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விடணும். அதனால் இது வந்து 72 ப்ளஸ்லேயும் இதை மைனஸ் இது இல்லை. இங்கே பேசஞ்சர் -27 காட்டுது. அதை நம்ம வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும். ஏன்னா அது மெர்ஜருக்கு அப்புறம் இப்படி ஆகிப்போச்சு, டிமெர்ஜருக்கு அப்புறம். இது மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூஸ்லாம் நம்ம அங்கே எடுத்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது. இது வந்து நான் ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் இந்த வாரம். நான் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா 3.4 தான் இருக்குது. நம்ம வந்து அது நம்ம ஃபண்டு தான் வேலை செய்யும் இதாகுதா, இல்லை டேட்டா எதுவும் மிஸ் ஆகிட்டா அப்படின்னுக்காக பார்க்கணும்னு நினச்சேன். போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது பாருங்கள். போன வாரம் 0 டிசம்பர் 15 அதுலேருந்து இறங்கி இன்னமும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவில் தான் வந்து அது க்ளோஸ் ஆகிருக்குது. இது ஹச்சிசியில் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. வேறு என்ன, இது வந்து ஹெச்சிசிஎல்ல நம்ம போட்டுற எடுத்ததை இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதை தான் நம்ம காப்பி பண்ணி இந்த வேல்யூ மேலே இங்கே காப்பி பண்ணி அங்கே போட்டிருப்போம். இது சார்ட்டு. பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாமா? பிரேக் அவுட்னு கிடையாது, நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கு இல்லை பிரேக் அவுட்டும் ஆயிருக்கும். அல்கம் வந்து நல்ல அப்படி ஒரு இதாக போயிருக்குது. ஆனால் நான் வார இதில் பார்க்கும்போது அது கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி அடுத்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா இப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்னா ஃபார்மா ஸ்டாக்குமே பிரேக் அவுட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இது எஸ்காட்டு. ரொம்ப நாளாக இந்த கேட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. என்றைக்குனாலும் பிரேக் அவுட் ஆகும். ஏன்னா பல மாதங்களாக அது உள்ளே போயிட்டுருக்குது. இது பாலிசி பஜார். வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய பச்சை மொளத்திரி போட்டாலும் போடுவான். இது இப்காப் லேப். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த பணத்தை எடுத்து இதில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த இதில் போட்டேன். இந்த லைன் கோட்டு மேலேயே ஒரு எத்தனை 4 வாரமாக படுத்து கிடக்கான். இங்கேருந்து திருப்பி இன்னும் ஒரு 6% எதிர்பார்க்கலாம்னு நான் எதிர்பார்க்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. இது ஹச்சிஎல். இதை தான் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு நேர்கோட்டு மாதிரி போயிருக்கு. அதனால் அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை மாற்றி விட்டுருக்கிறேன். எஸ்பிஐ இப்படி தான் மாற்றி விட்டேன். ஆனால் அது பார்த்தோன்னா இன்னும் அதுக்கு மேலே போய் அதுக்கப்புறம் இன்னமும் அங்கே மேலே கன்சால்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே தான் இப்போ தான் ஒரு கொக்கி போட்டுக்கிட்டு இருக்குது. எஸ்பிஐ நம்ம குறைஞ்சதில் தான் நம்ம புக் பண்ணோம். 6-7% இருக்கும். ஸ்டாக் நிறைய வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. இது டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள். இது கரெக்டாக அந்த லைனை தொட்டுட்டு அது கீழே இருக்குது. இதுனா நான் ஒரு தெரி வச்ச மாதிரி தெரில. நிறைய ஸ்டாக் வந்து போன வாரம் வந்து நிறைய இதுவுமே தெரி வச்சிருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் ஒரு வாங்குக்கு ஆள் நிறைய இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இதில் அதேமாதிரி எதுவுமே வைக்கல. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 ஹவர் சார்ட்டாக நான் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வாரமாக தான் அது காட்டுது. இது பெருசாக சார்ட் இல்லை. இது குஜராத் ஃப்ளோரோ. இதை தான் நான் சொன்னேன். போன தடவை ரொம்ப கீழே போயிட்டு ஒரு நாள் மட்டுமே ஒரு 5% ஏறுச்சு. இங்கேருந்து தொடச்சி எப்போ அந்த லைனை தாண்டி போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்டி மேஜரி ஒரே கோடாக போச்சு. ஒரு கீழே இறங்கவே இல்லை. ஒரு சின்ன சைட்லேயே கன்சால்டேட் ஆகி திருப்பியும் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் இங்கே கொஞ்சம் நாள் கன்சால்டேட் ஆகலாம். இப்போ ஐடி எல்லாமே கன்சால்டேட் ஆகும்போது இதுவும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகலாம். அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது மேலே ஒரு கண் வச்சுக்கணும். எல்டிஏ மேட்ரி. இது டிசிஎஸ். ரொம்ப மாதமாக கீழே போய்கிட்டு இருந்தது. அது எப்படி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல பிரேக் அவுட் ஆகுது, கன்சால்டேட் ஆகும், பிரேக் அவுட் ஆகுது, கன்சால்டேட் ஆகுது, திருப்பி மேலே போகுது, கன்சால்டேட் ஆகிட்டு இப்படியே வந்து தொடர்ந்து நடந்திருக்குது. இப்போ கடைசியாக இப்போ முடியும் போது கொஞ்சம் பச்சையில் முடிஞ்சிருக்குது. இது திருப்பி இதை கண்டினியூ ஆகலாம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். போன தடவை இதை கோட்டை தாண்டி போனது வந்து திருப்பி பிடிச்சி கீழே இழுத்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி இங்கேருந்து திருப்பி மேலே வர மாதிரி இருக்குது. மேலே இன்றைக்கி போதான்னு பார்க்கலாம். சன்ஃபார்மா இது இந்த கோட்டை தாண்டி இதாகிடுச்சு. நான் இந்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை வந்து ஹெட்ஜ் பண்ணி செல் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஏன்னா இந்த கோட்டைக்கு கீழே இன்னமும் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது அதுக்கு. அதனால் சன்ஃபார்மாவும் நல்லா இருக்குது ஒரு ஆப்ஷன்ஸுக்கு. ஆனால் லிக்விடிட்டி இருக்காது. பார்த்து தான் இது பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திடீர்னு க்ளோஸ் பண்ண முடியாது. இது 12வது வாரத்தில் நம்ம வந்து இதை நோட் பண்ணியிருக்கிறோம். இதில் போன வாரம் நிறைய இண்டெக்ஸ் வந்து மைனஸில் தான் முடிஞ்சிருக்குது. ஒன்று தான் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்குது. அது மெட்டல். ஏன்னா மெட்டல் இண்டெக்ஸும் பிரேக் அவுட் ஆக போகுது. இன்னொன்று வந்து கன்சியூமர் டியூரபிள். கன்சியூமர் டியூரபிள் அந்தளவுக்கு பெருசு ஒன்றும் கிடையாது. அதிகமாக விழுந்தது பார்த்தா நம்ம நிஃப்டி மீடியா, அப்புறம் பிஎஸ்சி பேங்க்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த ஒரு கொக்கி நம்ம எஸ்பிஐயில் பார்த்தோம்னா அதேமாரி. அப்புறம் இது 12 வாரமும் தொடர்ந்தா குமுலேட்டிவ். இல்லை நம்ம முன்னாடி பார்த்த மாரி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா முதல்லேருந்தே பேங்கிங் செக்டார் தான் வந்து நல்லா பண்ணியிருக்குது. அப்புறம் இது கன்சியூமர் டியூரபிள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மைக்ரோ கேப் கொஞ்சம் இதாக அடி வாங்கியிருக்குது. அப்புறம் மீடியா வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு 13%. அப்புறம் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே வந்து இப்போ வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. நான் அதான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும் ஒரு ஜனவரிக்கு அப்புறம் ஒரு மார்ச் அதேமாரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இதாக இருக்கிறது நல்ல இது இருக்குது. பேங்கிங் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகலாம் வரக்கூடிய காலங்களில். இதாங்க இன்றைக்கி உள்ள வீடியோ. இது ஒரு இது இண்டெக்ஸ் காட்டணும்னு நினச்சேன். சாரி மறந்துச்சு. இது வந்து என்னென்னா, இப்போ எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். மியூச்சுவல் ஃபண்டில் போய் எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். இதில் போய் நம்ம ஈக்விட்டி போகிறோம். ஈக்விட்டியில் போய் எனி நாள் கொடுக்குறேன். இப்போ எனி கொடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு சிஏஜிஆர் காட்டுதேன். ஒரு வருஷம் 5% மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு 2 தாங்க இருக்குது. அதுவும் 5.5 தான் இருக்குது அது. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் எடுத்தால் ஒன்றுமே கிடையாது. இஎல்எஸ்எஸ் அதில் ஒரு 9 இருக்குது. லார்ஜ் கேப்பு கொஞ்சம் நிறையவே உண்டு 24. இண்டெக்ஸு இண்டெக்ஸே 6% மேலே ஏறி இருக்குது. அதனால் இதுவும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் இது மிட் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. வேல்யூ செக்டார் அதில் ஒரு 4. அவ்வளோதான். இது ஒரு சிமாண்டிக் அண்ட் தீமெண்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இதில் பேங்கிங்கு அது இதுன்னு நிறைய வித்தியாசமாக குழப்பி வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 16% வந்து இதாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார் தான் அதிகமாக இருக்கும். இதுவும் பாருங்கள், இதுவும் ஃபினான்ஷியல் தான். இந்த 2 சேர்த்தாலே பார்த்தோம் 61 + 13 64 74 கிட்டத்தட்ட முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் தான் இருக்குது. அதனால் அதுபோக பாருங்கள் என்பிஎஃப்சி இருக்குது, ஃபினான்ஸ் இதேமாரி உள்ளதுனால இதேமாரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்குது. மற்றபடி எல்லா ஃபண்டுமே ஓரளவு ஓகே அப்படிங்கலாம். இண்டெக்ஸ் மாதிரி பண்ணியிருக்குது. இன்னொரு உங்களுக்கு காமிக்க நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமான ஃபண்டு பராக் ஃப்ளெக்ஸி கேப் பார்க்கலாம் 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு செக் பண்ணேன். அதோட இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரிட்டர்ன் பாருங்கள் 6% தான் இருக்குது. இது என்னன்னு எனக்கே தெரியல. ஃப்ளெக்ஸிங்கிறப்போ அவங்க எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து அவங்க போடுவாங்க. ஆனால் அவங்களுதுமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலை. சரி, நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டேன். நம்ம ஃபண்டு நல்லா இருக்கா இல்லையா, நம்ம ஃபண்டு இல்லை சாரி, நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம நீங்கள் தான் வந்து சொல்லணும். நன்றி.